ஹலோ கைஸ், இன்னைக்கு எப்படி ஃபோன் வந்து சார்ஜ் ஸ்பீடாக ஏற்றுறது இல்லாமல் சார்ஜ் ஸ்லோவாக குறைய பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டன் கொடுங்க. அதுக்கப்புறம் மேலே ஸ்லைட் பண்ணுங்க. டோர் மோட் ஆன் பண்ணுங்க. அப்புறம் பவர் சேவிங் டீட்டெயில்ஸ் போயிட்டு அதில் வந்து இந்த நைட்டு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு தான் ஆப் வேணும் ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடிட் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஆப் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி என்ன ஆப் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு டன் கொடுத்தீங்கன்னா அது ப்ராசஸ் ஆயிடும். நமக்கு வேணாம் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். மேலே ஸ்வைப் பண்ணுங்க. ப்ரொடெக்ட் பேட்டரி அதை ஆன் பண்ணுங்க. ப்ரொடெக்ட் பேட்டரியை கிளிக் பண்ணிட்டு அதில் கூட சேவிங் பவர் அதை ஆன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பேட்டரி ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி திரும்பியும் ப்ரொடெக்ட் பேட்டரி ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆன் பண்ணிருக்கோம் போட்டு அனிஷன் ஆப் டாப்ஸில் அப்புறம் சார்ஜ் டிஸ்பிளே ரெண்டுத்தையும் முக்கியமாக ஆன் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்வைப் பண்ணுங்க. டாப் பிரைட்னஸ் கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிரைட்னஸ் வரைக்கும் நல்லது. அதிகமாக வச்சிங்கன்னா பேட்டரி கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதனால எனக்கு கூட நான் நிறைய வாட்டி சார்ஜ் சீக்கிரம் குறைஞ்சிருக்கு. அதனால கம்மியாக தான் வைக்குவேன். சம்டைம்ஸ் சீக்கிரம் கூட வைக்குவேன். இந்த டவுன் டிஸ்ட்ரிபியூட் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை ஆன் பண்ணுறாலும் எந்த ஒரு மெசேஜும் கால்ஸ் வராது. ஆனால் கால்ஸ் வராலும் உங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் அந்த கால்ஸ் மெசேஜ் கிளிக் பண்ணுங்க. கால்ஸ் மெசேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த கால்ஸில் ஃபேவரட் கான்டாக்ட் ஒன்லி அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ண அப்புறம் நீங்கள் வெளியே வந்துடலாம். அப்புறம் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணினா ரொம்ப ஸ்பீடாக ஏறும். இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணி சார்ஜ் ஏறணும் சீக்கிரமாக. நானும் ட்ரை பண்ணுறேன். ஆஃப் யுவர் ஃபோன் அண்ட் சார்ஜ். எப்படி ஆட் பண்ணலான்னு ஃபேவரட்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும்.